இப்ப இந்த கோவிட் அதிகமானதுல இருந்து காமனான ஒரு பிரச்சனை ஆக்சிஜன் அளவு குறையிறது அப்படின்றது. இது நம்ம ஆக்சிஜன் அளவை கட்டுக்கோப்புல வைக்கிறதுக்கு நம்ம வீட்ல இருந்து செய்யக்கூடிய வழிமுறைகள் ஏதாவது பாரம்பரியத்துல சொல்லியிருக்காங்களா? இந்த கோவிட்-19 இந்த கொரோனா அந்த வைரஸ் வந்ததுன்னா அது வந்து வாழக்கூடிய இடம் வந்து நம்மளுடைய நுரையீரலுங்க. இது நுரையீரலில் போயிட்டு உட்காந்து நுரையீரலில் வந்து அது தன்னை அபிவிருத்தி பண்ண அந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த செல்லு நம்மளுடைய உயிரணுக்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தாக்கி அழிச்சுன்னு வரதுனால நம்மளுடைய ஆக்சிஜன் கெப்பாசிட்டி கம்மியாயிடுது. அந்த ஆக்சிஜன் கெப்பாசிட்டி நம்மளுக்கு வந்து அந்த லங் வந்து பாதிக்கப்படுறதுனால, நுரையீரல் பாதிக்கப்படுறதுனால நம்மளுடைய சுவாசம் பத்தலை, நம்ம சுவாசம் தடைப்படுது, நம்ம சுவாசிக்கிற காற்று உள்ள அந்த டேமேஜ் ஆகி போகுது, லங்கு உங்களுக்கு சிதைவடைஞ்சு போகுது. அப்போது லங்கனுடைய கெப்பாசிட்டி குறைஞ்சி போகுது. அதனால் உங்களுக்கு வந்து அந்த சுவாசத்தினால உங்களுக்கு பிரச்சனை வருது. உங்களுக்கு சுவாசிக்கிற காற்று பத்தலை, அப்போது மூச்சு இறைச்சல் வந்துடுது. அதனால் அவங்க நம்மளுக்கு ஆக்சிஜன் கொடுத்து நம்மளை வந்து காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இப்போது நீங்கள் ஒரு மனிதனுடைய உடல் அமைப்பு, அவன் வந்து இயற்கையில் வாழக்கூடிய சூழல், அந்த நுரையீரலின் தன்மை, அது அந்த ரெஸ்பிரேஷன் என்று அழைக்கக்கூடிய அந்த மூச்சு இழுத்து மூச்சு விடுறது, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காற்றுல வந்து 21% தான் உங்களுக்கு ஆக்சிஜன் இருக்குது, 78% வந்து நைட்ரஜன் தான் இருக்குது, 1% மற்றது இருக்குது. அதனால் நம்ம வந்து we are designed to breathe only 21% ஆக்சிஜன் ஹேர். 21% ஆக்சிஜன் உள்ள காற்றை தான் நாம் சுவாசிக்கிறோம். அந்த 21% அது உள்ள இருக்கும் அந்த ஆக்சிஜனை நம் லங் எடுத்துக்கொள்கிறது, நைட்ரஜனை அது புறந்தள்ளிவிடும். இப்படி தான் அதை டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ உங்களுக்கு அந்த மூச்சு பிரச்சனை அப்படின்னு வந்ததுனாலே உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த நம் பாரம்பரிய மருத்துவத்திலெல்லாம் கூட வந்து சின்ன ஆஸ்பத்திரி மாதிரி ஏற்படுத்தி இந்த சித்தா ஆயுர்வேதா அவங்கெல்லாம் கூட வந்து கொரோனா பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணுறாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய முதல் வைத்தியமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம பாரம்பரிய நாலேஜுக்கு வந்து மிக முக்கியமானது. உங்களுக்கு கவுத்து படுக்க வச்சுருவாங்க. உங்களுக்கு கவுந்து படுத்துக்கிறது, கவுந்து படுத்தாலே உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் அதிகம் போகும். அதுதான் வந்து இன்றைக்கி நவீன விஞ்ஞானத்தில் ப்ரோம் பொசிஷன்னு சொல்கிறாங்க. மல்லாக்கா நீங்கள் வானத்தை பார்த்து படுக்கிறதுக்கு பதில் கவுந்து படுத்திருப்பீங்க, உங்களுடைய வயிறு பகுதியில் படுத்திருப்பீங்க. அப்படி படுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீதிங் வந்து பேட்டர்ன் மாறும். அப்போ வந்து உங்களுக்கு ஆக்சிஜன் நிறைய கிடைக்கும், நீங்கள் சஃபர் பண்ண மாட்டீங்க. இப்போ வயிறு ரொம்ப பெருமனாக இருக்குது, வயிறு ரொம்ப பெருசாக இருக்குது, அவரால் கவுந்து படுக்க முடியாதுன்னா அது வேறு. அதை நீங்கள் அது மாதிரிலாம் நீங்கள் வந்து கொண்டாந்து கேட்க முடியாது. இல்லை, என்றைக்கும் கவுந்து படுக்கும்போது உங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் உங்களுக்கு வந்து அதிகமாகும். அவங்க வந்து நிறைய வச்சுருந்துருக்காங்க. அவங்களுக்கு நெஞ்சடைப்பான்னு ஒரு மூலிகை இருக்குது, அதை வந்து கஷாயம் போட்டு குடிச்சாங்கன்னா அவங்க லங்கு நல்லா ஃப்ரீ ஆகும். உங்களுக்கு கொஞ்சம் ஆக்சிஜன் இருந்தால் கூட அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அந்த உடல் வந்து பயன்படுத்தும். அது வந்து அவ்வளோ ஒரு ரிலீஃப் கொடுக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து அந்த நாலேஜ்லாம் எல்லாம் போயிடுச்சு. இன்றைக்கி வந்து அந்த வென்டிலேட்டர்லேயும் போட்டு அதுக்கப்புறமா அந்த வென்டிலேட்டரில் போட்டு ஃபுல் ஃபயரிங் கொடுத்தப்புறம் கூட அவங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னு வரும்பொழுது அவங்களே வந்து நவீன விஞ்ஞானத்தில் அந்த ப்ரோம் பொசிஷன் என்று அந்த கவுத்து படுக்க வச்சுருவாங்க. பேஷண்ட்டை வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆக்சிஜன் லோடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஃபயர் பண்ணுற ஆக்சிஜனை நீங்கள் குறைக்க ஆரம்பிக்கலாம். அந்த அளவுக்கு அது துணை புரியும். அதாவது வலது பக்கம் படுப்பதினாலும் இடது பக்கம் படுப்பதினாலும் என்ன நம்மளுக்கு விளைவுகள் ஏற்படும், கவுந்து படுக்கிறதுனால என்ன விளைவுகள் ஏற்படும்ன்றதெல்லாம் வந்து அந்த காலத்தில் அவ்வளோ அழகாக படித்து வச்சுட்டு போயிருக்காங்க. நிறைய வந்து உங்களுக்கு தாவர வர்க்கத்தினுடைய அந்த அம்சங்கள் இருக்கிறது. அதிலெல்லாம் நீங்கள் வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் கஷாயம் போட்டு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய லங்கை வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக அதனுடைய கெப்பாசிட்டிக்கு ரீபில்ட் பண்ணி எடுத்துன்னு வர முடியும். அதெல்லாம் இன்றைக்கி அந்த நாலேஜெலாம் இல்லாமல் போயிட்டு ஓரளவுக்கு இருக்குது, முற்றிலுமாக இல்லை. இந்த ப்ரோம் பொசிஷனில் வரும்பொழுது உங்களுக்கு ஆக்சிஜனேஷன் நல்லாயிருக்கும். கவுந்து படுக்கிறதுனால ஒரு ஆக்சிஜன் சப்போர்ட் இல்லாமல் கூட நீங்கள் வந்து இருக்க முடியும். அதுக்குள்ளே நீங்கள் உங்களை ரீபில்டு பண்ணிக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு உண்டான பதில். வணக்கம், நன்றி.